ஒரு துடிப்பான மற்றும் வண்ணமயமான காட்டில் பப்பிள் என்ற துணிச்சலான குட்டி பூனைக்குட்டி மறைக்கப்பட்ட பொக்கிஷத்திற்கான ஒரு பழைய வரைபடத்தை கண்டது. வரைபடத்தில் காட்டப்பட்ட மின்னும் மலை உச்சியில் உள்ள பொக்கிஷத்தை தேடி புறப்பட்ட பப்பிள் முதலில் ஒரு குழப்பமான ஓடையை கடக்க வேண்டியிருந்தது. அப்போது ஒரு புத்திசாலி ஆமை சாம் தன் முதுகில் ஏற்றி ஓடையை கடக்க உதவியது. அடுத்து ஒரு பழைய அசைந்தாடும் பாலத்தின் அருகே நின்று கொண்டிருந்த குறும்புக்கார அணில் ஜானி கேட்ட புதிருக்கான சரியான விடையை கூறி பப்பிள் பாலத்தை கடந்தது. இறுதியில் பப்பிளும் சாமும் மலையின் உச்சியை அடைந்து அங்கே ஒரு மின்னும் மாணிக்க கல்லை கண்டனார். இந்த கல்லை தொட்டதும் அது வானவில் போல ஒளிர்ந்தது. துணிச்சல், உதவி மனப்பான்மை மற்றும் புத்திசாலித்தனம் ஆகியவையே உண்மையான பொக்கிஷங்கள் என்பதை பப்பிள் உணர்ந்து சாமையும் ஜானியையும் கட்டிப்பிடித்து புதிய நண்பர்களுடன் மகிழ்வுடன் காட்டுக்கு திரும்பியது.